திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் திருமாவளவன் தலைமையில் இன்று உயர்நிலை குழு கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. திமுக கூட்டணியில் இன்னும் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிகவுக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்படவில்லை. இக்கட்சிகளின் தொகுதி பங்கீட்டு குழு உறுப்பினர்களுடன் திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழு உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த முறை திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதில் 4 தொகுதிகளில் விசிக வெற்றி பெற்றது. இந்த முறை தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறும் நோக்கத்தில் விசிக உள்ளதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருகிறது. திமுக தரப்பில் விசிகாவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் திருமாவளவன் தலைமையில் விசிக உயர்நிலை குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதன் பிறகு விசிகாவின் நிலைப்பாடு என்ன என்பது உறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுவது மற்றும் விசிகாவுக்கான வெற்றி வாய்ப்புகளை தொகுதிகளை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது.